ஹாய், இன்றைக்கி நம்ம கீர்த்தி கிச்சனில் முடக்கத்தான் கீரை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கு தொட்டுட்டு சாப்பிடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 1/2 கப் துவரம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய் விடக்கூடாது, அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவந்து வரணும். இந்தளவுக்கு நல்லா செவந்து வந்தோடனே 2 ஸ்பூன் மிளகு சேர்த்து 1 செகண்ட் வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இந்த பொடிக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகா சேர்த்துக்கலாம். நான் 12 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகு வேறு சேர்த்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மிளகா நல்லா செவந்து வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் ஆற வச்சுருந்த மிளகாயை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மிளகாயை மட்டும் முதல்ல நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மிளகாயை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் வறுத்து வச்சுருந்த துவரம்பருப்பு மிளகை சேர்த்துட்டு முடக்கத்தான் கீரையை நான் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நிழலோட்டமாக காய வச்சு வச்சுருந்தேன். இந்த அளவுக்கு நல்லா முறுமுறுன்னு காஞ்சிருக்கு பாருங்கள். இதை நம்ம வறுக்கலாம் மாட்டோம், அப்படியே தான் சேர்த்து அரைக்க போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு முறுமுறுன்னு ஆற அளவுக்கு நிழலோட்டமாக காய வச்சு எடுத்துக்கோங்க. வெயிலில் காய வைக்கக்கூடாது. இதையும் இந்த ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை போய் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா டைட்டான மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. உங்களுக்கு நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.